வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, புகைப்பட கலைஞர் சகாப்தம் ரகுராய் காலமாகியிருக்கிறாரு. சோகத்தில் இந்திய திரையுலகம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சமீப காலமாகவே திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது தினந்தோறும் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகமே ஒழுக்கி வருகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது அவங்களுடைய குடும்பத்தையும் நண்பர்களையும் சக கலைஞர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா மாரடைப்பு காரணமாகத்தான் அதிகமாக இறந்து போகிறாங்க. 25 வயதிலிருந்து 45 வயதுக்கு உட்பட்ட இளம் பெண்கள் இளைஞர்கள் அதிகமாக மாரடைப்பு காரணமாக இந்த கொரோனா காலகட்டம் முடிந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் அதிகமாக இறந்து போயிருக்கிறாங்க. இந்த நிலையில் பிரபல புகைப்பட கலை சகாப்தம் ரகுராய் திடீரென காலமாகியிருக்கும் செய்தி அவங்களுடைய ரசிகர்களுக்கும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறாங்க. இந்த நிலையில் சோகத்தில் இந்திய திரையுலகமே அஞ்சலி செலுத்தி வருகிறது. இந்தியாவின் உலக புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் ரகுராய் தனது 83 வயதில் டெல்லியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் திடீரென காலமாகியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாகவே புற்றுநோயால் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த அவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து பெறுகிறார். இந்த துயர செய்தியை அவரது மகன் நிதின் ராய் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். புகைப்பட உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு மாபெரும் இழப்பாக ரகுராயினுடைய மறைவு கருதப்படுகிறது. பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு உயரிய விருதுகளை பெற்ற ரகுராய் இந்தியாவின் சமகால வரலாற்றை தனது கேமரா கண்களில் உலகிற்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறாங்க. 1984 ஆண்டு போபால் நச்சுவாய் கசி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை அவர் ஆவணப்படுத்திய விதம் உலக அளவுல பாராட்டுகளை பெற்றது. அவர் மறைவுக்கு புகைப்பட கலைஞர், அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறாங்க. இந்திய புகைப்பட கலையின் பரிதாபமாக போற்றப்படும் அவரது மறைவு சகாப்தத்தின் முடிவாக பார்க்கப்படுகிறது. மறைந்த ரகுராயின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை 4 மணிக்கு டெல்லியில் உள்ள லோதி சாலையில் உள்ளிட்ட சுடுகாட்டில் நடைபெற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு உறவினர்கள், நண்பர்கள் திரளாக வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. கலைத்துறையின் மற்றும் அவரது ரசிகர்கள் பலருமே சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்கள் நினைவுகளை பகிர்ந்து வராங்க. இந்தியாவின் பெருமை உலக அரங்கில் உயர்த்திய ஒரு மகா கலைஞனின் மறைவு நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.